கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருங்க. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். இந்த நாளுக்கு நம்ம அநேக கர்த்தருக்கு விரோதமா பாவம் செஞ்சுட்டு நம்ம என்ன பண்ணுவோம்னா, ஒரு பயந்து அல்லேலூயா பயந்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலாம் தெரியாம அநேக குழப்பத்தோடு இருப்போம். அநேக ஒண்ணுமே புரியாம நம்ம மைண்டே லாக் ஆயிருக்கும். அல்லேலூயா பிசாசு என்ன பண்ணுவான்னா அதுல ரொம்ப சந்தோஷப்படுவான். ஏன்னா நீங்க என்ன பண்ணக்கூடாது, கத்துட்டு போக கூடாது சொல்லிட்டு உங்களை அதையிலே பண்ணி நீ பாவம் பண்ணிட்ட நீ அவ்வளவுதான், நீ இதுக்கு மேல அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு சொல்லி நம்ம என்ன பண்ணுவானா அப்படியே நம்மள என்ன பண்ணுவான், அப்படியே டிஸ்கரேஜ் பண்ணி நம்மள என்ன பண்ணுவான், இவன் அவ்வளவுதான் சொல்ல மாதிரி அவன் பண்ணுவான். அதான் வேதம் சொல்லுகிறது. மீகா 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் சொல்லுகிறது, என் சத்துருவே எனக்கு விரோதமாய் சந்தோஷம் படாதே. அல்லேலூயா. பாருங்க அதுல சொல்றாரு பாருங்க, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். கர்த்தரோட பிள்ளைங்க அல்லேலூயா பாவம் செஞ்சாலும் சரி எதை செஞ்சாலும் சரி என்ன பண்ண சொல்ற பாருங்க, நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நீங்க எதுல விழுறீங்களோ அல்லேலூயா அதுல நீங்க எழுஞ்சிக்கணும். அப்புறம் பாருங்க கர்த்தர் சொல்றாரு பாருங்க, நான் இருளில் உட்கார்ந்தாலும் கர்த்தர் எனக்கு வெளிச்சமா இருப்பார். அல்லேலூயா. நீங்க நாட்கள்ல அது மாதிரி ஒரு காரியங்களை நீங்க உட்கார்ந்து கொண்டு இருக்கிறீங்களா, கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நீ எழுந்திரு மகனே கர்த்தர் சொல்லுகிறார். அதுல இருந்து எழுப்பி கர்த்தர் உங்களுக்கு ஒரு வெளிச்சத்தை தருகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. இதனால நீங்க எதுக்கும் சோர்ந்து போய் நீங்க என்ன பண்ணாதீங்க, எதுக்கும் நம்ம அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு நம்மளோட வாழ்க்கை இருள்னு நினைக்காதீங்க. கர்த்தர் அதுல ஒரு துவக்கத்தை கொடுக்கிறவரா இருக்கிறார். கர்த்தர் அது வந்து உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை தருகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. போங்க கர்த்தரை தேடுங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில பெரிய காரியத்தை செய்வரா இருக்கிறார். ஆமென். பிரைஸ் காட்.